ஸோ ஹலோ கைஸ். ஸோ வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த மேட்ச் பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ மேட்ச் நம்பர் 31. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எஸ்ஆர்ஹெச் விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ இந்த மேட்ச் இன்னைக்கு பார்த்துருந்தீங்கன்னா ஒரு காரசாரமான ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. ஸோ ஸோ லைக் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு நல்லா பேட்டிங் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிசி ட்ரை டு லைக் சேஸ் தட் இன்னிங்ஸ். பட் அட் த லாஸ்ட் லைக் ஒரு லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல லைக் தே லாஸ்ட் தேர் ஹோப். ஸோ அந்த அப்படி பார்த்தினாலே அந்த மேட்ச் வந்துட்டு லாஸ்ட் ஒரு 5 ஓவர்ஸ் கிட்ட வரும்போதே மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஸோ 5 ஓவர்ஸ் 100 ரன்ஸ்ன்னும் போது கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன் தான் அது. ஸோ இந்த மேட்ச் பற்றி நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ரித்து, உங்கள் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் என்ன இந்த மேட்ச் பற்றி? எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 240 மேல போகும்போதே 50% ஆஃப் மேட்சை வந்து ஜெயிச்சிட்டாங்க அவங்க. வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி இன்னிங்ஸ்லாம் வந்து ஆடும்போது என்ன பண்றது, எதுவுமே பண்ண முடியாது. ஒரு நாள் அந்த பேட்ஸ்மேன் கொடுத்து தான் ஆகணும். இன்னைக்கு அபிஷேக் சர்மாவோட எஸ்ஆர்எச் ஓடி, ஸோ அவங்க தேவா இருந்திருக்கு ஜெயிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அவர் நீ சொன்ன மாதிரி எஸ்ஆர்ஹெச்சோட டேன்னு தான் சொல்லி ஆகணும். லைக் எஸ்ஆர்ஹெச் இல்லை, அபிஷேக் சர்மாவோட டே. ஏன்னா அவருக்கு ஒரு ரன் அவுட் சான்ஸ் மிஸ் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு கேட்ச் ட்ராப், ஈஸியான ஒரு கேட்ச் அது. நிதிஷ் ராணா ஒரு கேட்ச் வர விட்டாரு. ஸோ அதனாலே வந்துட்டு அவரோட டேவாகவே அதுக்கு மாறி போச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வருவோம். ஸோ நம்ம வந்துட்டு ப்ரெடிக்ஷன் படி வந்து மேட்ச் பற்றி வந்துட்டு 205 சொல்லியிருந்தோம், லைக் ஆவரேஜ் வினிங் ஸ்கோர். ஸோ ம். அந்த தே ஸ்கோர் ஃபார் 37 ரன்ஸ் மோர் தென் தட். ஸோ அதுவே ஆமா. வந்துட்டு ஒரு ஆடட் லைக் அட்வான்டேஜாகவே ஆகி போச்சு எஸ்ஆர்எஸ்க்கு. ஸோ அவங்க பவுலிங் லைனப்போ வந்துட்டு அந்த லைக் 240 லைக் நிறுத்தக்கூடிய ஒரு பவுலிங் லைனப் தான் வச்சிருக்காங்க. யா. ஸோ இன் திஸ் மேட்ச் லைக் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு பக்கம் வருவோம். ஸோ வாட் வென்ட் ராங் இன் திஸ் மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு? இல்ல ஆக்சுவலா திருப்பி நான் சொல்றேன், அவங்க டீம் செலக்ஷனே வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தப்பா தான் ஆடினாங்க. காம்பினேஷனே தப்பு ஆக்சுவலா அவங்க ஆடினது என்ன பொறுத்த வரைக்கும். கன்ஃபார்மா ம். வந்து யுப்ராஜ் நிகமா ஆடி இருக்கணும். ம். யுப்ராஜ் நிகமா ஆடலனா அந்த ஆக்யூப் நபிதார் அவரே ஆடி இருக்கலாம். சம்மந்தமே இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எப்படி சொல்றது, 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிதிஷ் ராணா ம். போலிங் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் ஆட வச்சது வந்து எனக்கு எவ்வளவு சரின்னு தெரியல. இந்த 3 ம். ஓவர்ல வந்து அவர் 35 ரன் மேல கொடுத்துட்டாரு ஆக்சுவலா. ம். மொமெண்டம் அந்த பவர் பிளேல தான் போச்சு. ஆக்சுவலா டீசென்ட்டா போட்டிருந்தாங்க. நிஷித் ராணா ம். போன மேட்ச் எப்படி சிஎஸ்கேவோட 5th ஒரு ஷாட் அடி வாங்குச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு 5th ம். ஓவர் வந்து நிதிஷ் ராணா போட்டாரு. அதுல வந்து அதே மாதிரி ரன் கொடுத்தாரு. ஸோ ம். வந்து அந்த அங்க இருந்தே டிசிக்கு வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ம். ஆக்சுவலா ஆக்சுவலா நீ சொன்ன மாரி, இந்த மேட்ச்ல வந்துட்டு நான் ஆக்சுவலா அது என்னன்னு தெரியல. லைக் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் லைக் ஓப்பன் பண்ணா, தே வாண்ட் சம் ஆஃப் ஸ்பின்னர் டு பவுல் த மேட்ச். லைக் ஒரு ஸ்டார்ட் ஓவர்ல லைக் ஸ்டார்டிங் ஆஃப் த இன்னிங்ஸ். ஸோ இது வந்து இப்ப நான் வந்து என்ன நினைச்சேன், ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டு சரி ஓகே, அந்த டைம்ல வந்து ஒரு ஃபோர்ஸ் சேஞ்சா கொண்டு வந்தாரு மேத்யூ ஷாட்ட. ஸோ அவர் எதுக்கு நம்ம கொண்டு வந்தாங்கலாம் டிபேட் பண்ணோம். பட் ஆனா அக்சர் பட்டேலும் சேம் அதேதான் பண்றாரு. அவர் இல்ல ஒரு ஆக்சுவலா பவுலிங் மேத்யூ கேப்டன். ஷாட் கொண்டு வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன். மேத்யூ ஷாட் ஏன்னா உங்களுக்கு கையில போதும் இல்ல, உங்களுக்கு பவர் பிளேல ஆப்ஷனே இல்லன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் கொண்டு வந்தாரு. ம். 3வது கொடுத்தது தான் பிரச்சனை. இங்க வந்து ம். நிதிஷ் ராணாவை வந்து அவர் விளையாடவே இல்ல. இதுக்காக கொண்டு வந்து ஆட வச்ச ம். மாதிரி இருக்கு. 50 ஓவர் அடிச்சிட்டாரு இப்ப இந்த மேட்ச். ஆனா இப்ப அடுத்த மேட்ச் டிராப் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல நம்மளுக்கு. ஸோ வெயிட் பண்ணி ம். தான் பார்க்கணும். அதுதான். ஸோ எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஏன் இந்த மாரி லைக் தேவையில்லாத ஒரு லைக் காம்பினேஷன்ஸ்லாம் வந்து மாத்துறாங்க அப்படிதான் தோணுச்சு. அண்ட் வந்துட்டு நிதிஷ் ராணாக்கும் வந்துட்டு இப்போ 1 டவுன் குடுத்தாங்க. ஸோ சமீர் ரிஸ்வி 2 டவுன் போனாரு. அப்படியே அந்த பொசிஷன் அப்படியே மாறுச்சு ஒருத்தருக்கா. ஸோ டேவிட் இல்ல மில்லர் அப்படியே ஆக்சுவலா கீழ தமிழ் இறங்குனாரு. டூ ரன் ஆடுறது கரெக்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த நியூ பால் ம். ஆடுறத விட டூ ரன் ஆடும்போது தான் ஒரு ரெக்கார்ட் நல்லா வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் இந்த சீசன் 2 மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் கூட 4ல வரும்போது தான் ஆடினாரு. 3ல வரும்போது அந்த அளவுக்கு சக்சஸ் கிடையாது. அது தப்பு இல்ல. ஆனா வந்து நிதிஷ் ராணாவை ஆட வச்சது எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஓகேவா படல. கரெக்ட்டா தெரியல ம். எனக்கு. மேபி ம். அவங்க திங்க் பண்ண விஷயம் கரெக்ட்டா இருந்திருக்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நான் எனக்கு விப்ராஜ் சிங் தான் ஆட வச்சிருப்பேன் கன்ஃபார்மா. அப்படி இல்லன்னா ஆக்குப் மிதாரை கூட ஆடியிருக்கலாம். அவங்க கால் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. முடிஞ்சிருச்சு மேட்ச். ம். ஆக்சுவலா நிதிஷ் ராணா இல்லன்னா, அப்போ சமீர் ரிஸ்வி தானே வந்திருக்கணும் இல்லையா? வேற யாரும் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன் நிதிஷ் ராணாக்கு பதிலா. இல்ல நிதிஷ் ராணா இல்லன்னா சமீர் ரிஷி தான் வந்திருப்பாரு. அத நான் அதான். எதுவும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன், நிதிஷ் ராணா பதிலா விப்ராஜ் நிக்கம் இல்லன்னா அக்யூப் மிதாரை தான் ஆடிக்கணும்னு சொல்றேன். ம். ஓகே. ஸோ ஆக்சுவலா வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் போவோம். ஸோ லைக் ஹூ இஸ் த கேம் சேஞ்சர் ஆஃப் திஸ் மேட்ச்? ஸோ எஸ்ஆர்எச் பக்கம் வந்துட்டு நீ லைக் ஹூ வில் கோ? லைக் பவுலிங் நல்லா போட்டாங்கன்னு சொல்றியா? இல்ல பேட்டிங் லைக் எக்ஸ்ட்ரார்டினரி இன்னிங்ஸ் அதுதான் சொல்லுவியா? இல்ல எக்ஸ்ட்ரானரி இன்னிங்ஸ் தாங்க ஃபர்ஸ்ட். அந்த இன்னிங்ஸ் வந்து உங்கள எப்படி சொல்றது? டெமாலிஷ் பண்ணிட்டாரு அவரு. இன்னைக்கு வந்து டெல்லி லைனப்பயே வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாரு. 135 ம். அப்படின்றபோது எவ்வளவு பெரிய ஹியூஜ் ஸ்கோர் பாருங்க அது. அதனால ஆ. 10 6 10 4 அங்கேயே மேட்ச் எனக்கு தெரிஞ்சு அவரு தான் கேம் சேஞ்சர் என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா கரெக்ட் தான். ஸோ ஆக்சுவலா வந்துட்டு
லைக் ஓவராலா பேட்டிங்லயே வந்துட்டு லைக் தே அரௌண்ட் லைக் 80% ஆஃப் த மேட்ச் வந்து லைக் தே புல் பேக் டு தேர் சைட். ஸோ அதுல வந்து அபிஷேக் சர்மா முக்கியமான ரோல் ப்ளே பண்ணாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் அண்ட் இன்னிங்ஸ் நம்ம பத்தி பேசுவோம். 13 balls 37. ஸோ இத பத்தி நான் நினைக்கிறேன். அதான் நான் போன மேட்ச் இதுவே சொன்னேனே, அவருக்கு வந்து கன்சிஸ்டன்ட்டா ரன் அடிச்சிட்டே தான் இருக்காரு. நம்மளுக்கு தான் தெரியல. இப்ப பார்த்தீங்கன்னா, ம், இன்னைக்கு ஸ்ட்ரைக் ரேட் ஆக்சுவலி அவரு இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் ரேட்டும் பார்த்தீங்கன்னா, 170, 180, 160 அந்த மாரி தான் ஆடிருக்கு. எல்லாமே நல்ல ஸ்ட்ரைக் ரேட் தான். இன்னைக்கு ம், பார்த்தீங்கன்னா, 200 அபோவ் அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிருக்காரு. எனக்கு ம், தெரிஞ்சு ரொம்ப டேஞ்சரஸா தெரியுறாங்க. ரெக்கனிங்கா இருக்காங்க எஸ்ஆர்எச். ஸோ வந்து போக ம், போக இவங்க நீங்க எப்படி சொல்றது? பிளே ஆஃப்ஸ்க்கு உள்ள போகறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ம். ஏன்னா சொன்ன மாரி அவர் கிடைச்சது பார்த்தீங்கன்னா 13 பால்ஸ் தான். அந்த 13 பால்ஸ்ல அவர் வந்து 37 ரன்ஸ் கன்வெர்ட் ஸ்கோரும் பண்ணியிருக்காரு. பாருங்க 3 6 3 4 உங்களுக்கு அங்கேயே 30 ரன் ம். வந்துருது. ம். அண்ட் அதே மாரி இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, லைக் ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு டிசிக்கு வந்துட்டு அவ்வளோ த்ரெட்டாவே இல்ல. ஸோ குல்தீப் யாதவும் வந்து போட்டு பொளந்துட்டாங்க. நம்ம சொன்ன மாரி. 2 ஓவர்ஸ் 30 ரன்ஸ் போயிருக்காரு. அண்ட் யாருமே அக்சர் பட்டேல் ஒருத்தர் தான் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இட்ஸ் கோயிங் லைக் தே நீட் டூ டூ சம்திங். ஆக்சுவலி ஸோ நீங்க என்னதான் பார்த்தா நான் வந்து கன்டெக்ஸ்ட் ஆஃப் த கேம்ல நட்ராஜன் பியூட்டிஃபுல்லா போட்டாரு இன்னைக்கு ஆக்சுவலி. ஆ நீங்க யாஹ்! ஸோ 19த் ஓவர் கூட பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு ம். 6 ரன் தான் குடுத்தாரு. சூப்பர்வா போட்டாரு. ம். நீங்க ஆக்சுவலி வந்து இவரு இங்கீடி நல்லா போட்டாரு. 2, 3 ஸ்லோவர் பால்ஸ் வந்து மிஸ் பண்ணி ஃபுல் டாஸா போயிடுச்சு. அதுல 6, ம். 4ன்னு போனதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரன்ஸ் போயிடுச்சு. இல்ல மேபி இந்த மேட்ச் வந்து எப்படி வேணா போயிருக்கலாம். ம். ஸோ அதே மாரி நெக்ஸ்ட் ஃபீல்ட் செட்டப் பண்ணிக்கணும். இன்னைக்கு அக்ஷர் பட்டேல் கேப்டன்சில இதுவா இருந்த மாரி தெரியல. லாங் ஆன்ல ம். ஃபீல்டரே இல்ல டெத்ல போடும்போது. கிளாஸின் அப்பதான் கவாஸ்மல் 2 6 அடிக்கிறாரு. அங்க பார்த்தா அந்த 20த் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் தூக்கி கவாஸ்ல 4 அடிக்கிறாரு. பார்த்தா ஃபீல்டரே இல்ல. ஆக்சுவலா ஃபீல்ட் எனக்கு வந்து கேட்ச். ம். ஸோ நெறைய ம். மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க இன்னைக்கு. கேப்டன்சிலயும் கொஞ்சம் எரர் பண்ணாரு. டீம் ம். காம்பினேஷனுக்கு எரர் பண்ணாரு. ஸோ வந்து டெல்லி எனக்கு தெரிஞ்சு இந்த லூஸ் டிசர்விங் தான்ற மாரி தான் சொல்லணும். ம். ஓகே. ஸோ வந்துட்டு நம்ப இம்ப்ரூவ்மெண்ட்ஸா லைக் டிசி பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணணும்னு நெனைக்கிறேன் நெக்ஸ்ட் மேட்ச். லைக் கோயிங் ஆன் த நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு நம்ம நெனச்சிருந்தோம் ஆக்சுவலா அவங்க பவுலிங் லைன் அப் தான் ஸ்ட்ராங்கு பேட்டிங்கோட அப்டின்ட்டு. பட் ஆனா இந்த மேட்ச் ஆக்சுவலா பவுலிங் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. லைக் தே டுக் ஒன்லி 2 விக்கெட்ஸ் அண்ட் தே கேவ் 242 ரன்ஸ். ஸோ தட் இஸ் எ கன்சர்ன் ஃபார் தெம். ஏன்னா வந்துட்டு முகேஷ் குமார், நிதிஷ் ராணா எல்லாருமே லைக் ரன்ஸ் போயிருக்காங்க. ஸோ இல்ல நீ ஆக்சுவலா என்ன நிதிஷ் சொல்லுவ? ராணா வந்து பவுலரே கிடையாது. நான் ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்கன்னா, நிதிஷ் ராணா பவுலரே கிடையாது. உங்களுக்கு யுவராஜ் ம். சிங்கம் இல்லன்னா வந்து அகீல் அம்பையார் தான் உங்களுக்கு பவுலரா ஆடிருக்காங்க. அவர் சும்மா ம். அவர் கடைசியா ம். எப்ப பவுலிங் போட்டாருன்னு யோசிச்சு பாருங்க. நெனைப்பே இருக்காது. கொல்கத்தால ம். எப்பயோ ஆடாம எப்பயோ போட்டாரு. ஒரு கொல்கத்தாலே ம். ஆடாம ராஜஸ்தானுக்கு ஆடி இப்ப திருப்பி டெல்லியே வந்துட்டாரு. சோ அந்த மாரி இருக்கும்போது பவுலிங் ம். குட் பவுலிங் அட்டாக் தான். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பேட் டே அப்படிதான் சொல்லி ஆகணும். நான் சொல்றேன் நீங்க ஒரு இன்னிங்ஸ் ஒரு பேட்ஸ்மேன் இந்த மாரி ஆடும்போது நீங்க என்ன பவுலிங் லைன போட்டாலும் என்ன பண்ணாலும் இப்படிதான் ஆகும் bro. ம். அதான் லைக் அபிஷேக் சர்மா அண்ட் ஆல்சோ வந்துட்டு அபிஷேக் சர்மா ஆன இன்னிங்ஸ்னால மத்தவங்களுக்கு கம்ஃபர்டபிள் பொசிஷன் வந்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலா இம்ப்ரூவ்மெண்ட்ஸா நீ என்ன சொல்லுவ அப்போ? என்ன பண்ணணும்னு நினைக்கிற நெக்ஸ்ட் மேட்ச்க்கு? இல்ல அவங்க டிசி. பேட்டிங் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் இதுவா பண்ணணும், வச்சுக்கணும். அதே மாரி ம். எனக்கு தெரிஞ்சு அவங்க டீம் காம்பினேஷன் திருப்பி எப்போதுமே தப்பு பண்றாங்கன்னு தான் தோணுது. மேபி ம். நம்ம சொல்ற தப்பா கூட இருக்கலாம். அடுத்த மேட்ச் நிதிஷ் ராணா வந்து திருப்பி ஒரு 86 ஓவர் 90 அடிச்சு வின் பண்ணி தரலாம். எல்லாமே பண்ணலாம். ஆனா வந்து ம். விப்ராஜ் நிகம் ஆல்சோ இஸ் அ குட் பிளேயர். அவங்களுக்கு பவுலிங் இன்னும் ஆப்ஷன் கிடைக்குது. இன்னும் பேலன்ஸா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்குறேன். மத்தபடி ம். கரெக்ட்டா நீயும் விப்ராஜ்ன்னு கூவுற. அவங்க யாரும் விப்ராஜ் எடுக்கவே மாட்றாங்க. அவங்க வந்துட்டு லைக் தே ஆர் கோயிங் வித் த சேம் ஸ்குவாட் ஆக்சுவலா. ஸோ ஆக்சுவலா அவங்க பண்ண சேஞ்ச் ஆக்சுவலா கரண் சர்மா பதிலா கொண்டு வந்தாங்க நிதிஷ் ராணா. அண்ட் இந்த மேட்ச் வந்துட்டு அவங்களுக்கு லைக் லூசிங் சைட் தான். ஸோ ஆக்சுவலா கரண் வந்துட்டு சர்மா ஆகிப் நம்பிதாருக்கு பதிலா கொஞ்சம் கரண் சர்மா ஆடவே இல்லையே. இல்ல, இல்ல. கரண் சர்மா ஆக்சுவலா இவர் ஆடுனார்ல. சாரி கரண் சர்மான்ட்டேன் பாரு. கருண் நாயர். ஓகே. ஆ கருண் நாயர் பதிலா வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அவரும் வந்துட்டு அந்த அளவுக்கு போல. ஆ ஸோ வந்துட்டு நம்ப க்ளோசிங் தாட்ஸா வந்துட்டு இந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிற நீ? ஆனா இன்னைக்கு வந்து அபிஷேக் சர்மா டே ஆரஞ்ச் ஆர்மிக்கு ஒரு ட்ரீட்டா இருந்தது இந்த மேட்ச் அவ்வளவுதான். ம். ம். ஓகே. ஸோ நம்ம அப்படியே வந்துட்டு இந்த மேட்சோட லைக் ரிவ்யூ முடிச்சுப்போம். எனக்கு தெரிஞ்சு நம்ம முடிஞ்ச அளவுக்கு பேசியாச்சுன்னு நெனைக்கிறேன். எல்லாம் அண்ட் அண்ட் ஆக்சுவலா இஷான் கிஷனும் வந்துட்டு ஹி வில் பி இன் ஹாப்பி ஹாப்பி சைட். ஏன்னா வந்துட்டு அவங்க பவுலிங்கும் நல்லா லைக் லைட்டன் அப் ஆகுது. அண்ட் அட் த சேம் எண்ட் பேட்டர்ஸ் ஆல்சோ ஸ்டெப்பிங் அப். ஸோ இது வந்துட்டு ஒரு த்ரெட்டனிங் சைடா தான் தோணுது. லைக் கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த டிஃபெண்டிங்கும் பண்றாங்க. அண்ட் சொன்ன மாரி சேஸ் சேஸ் போனா தெரியும். லைக் எஸ்ஆர்எச் எப்படின்ட்டு. சேஸ் பட் பண்ணல ஆக்சுவலா அவங்க. ஆனா டிஃபெண்டிங்ல வந்துட்டு தே ஆர் ப்ரூவிங் தேர் வொர்த். லைக் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடிட்டு அண்ட் தென் தே ஆர் டிஃபெண்டிங் இட் ரியலி வெல். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் போவோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி மேட்ச் நம்பர் 32 அண்ட் இட்ஸ் நன் அதர் தென் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் டேக்கிங் ஆன் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ இந்த மேட்ச் பத்தி நம்ம ப்ரிவ்யூ போவோம். ஸோ இந்த மேட்ச் லைக் இனிஷியல் தாட்ஸ் என்ன நினைக்கிற?
இல்ல ஆக்சுவலா லக்னோவும் பார்த்தீங்கன்னா, பெரிய லாஸ்லேருந்து வராங்க. ராஜஸ்தான் ராயல்ஸும் சூப்பர்பா ஆரம்பிச்சாங்க டோர்னமெண்ட்ட. பேக் ம். டூ பேக் 2 லாஸ்லேருந்து வராங்க. ஸோ வந்து இந்த மேட்ச் வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் நான். ம். ஓகே. ஸோ ஆக்சுவலா நம்ப இந்த மேட்ச் வந்துட்டு சொல்லப்போனா லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆக்சுவலா காம்பினேஷனே வந்துட்டு லைக் தே ஆர் நாட் ஃபைண்டிங் இட். ஸோ அது வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு எனக்கு என்னமோ தே வில் ஃபைண்ட் த ரைட் அ காம்பினேஷன். ஏன்னா போன மேட்ச்சே வந்து பார்த்தீங்கன்னா, பவுலிங் நல்லா போட்டாங்க. ஸோ பேட்டிங் தான் வந்துட்டு அந்த அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அண்ட் தே பிளேட் அகைன்ஸ்ட் பஞ்சாப். இட்ஸ் கோயிங் டூ அவங்க வந்துட்டு ஒரு வேற லெவல் சைட். பட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் எனக்கு என்னமோ லைக் கன்சிக்யூட்டிவ்ஸா ஒரு 2 மேட்சஸ் தோத்துருக்காங்க. அதுவும் அதுவும் வந்துட்டு லாஸ்ட் வந்துட்டு கேகேஆர் கூட தோத்துருக்காங்க. கேகேஆர் வந்துட்டு அந்த கேட்ச்லாம் புடிச்சே ஆகணுங்க. அது வந்து ஆ ஆக்சுவலி சோ அந்த அதான். கேட்ச்லாம் அந்த அந்த கேட்ச் புடிச்சா மேட்ச் காலி ஆக்சுவலா உங்களுக்கு. ம், ஸோ ம், அந்த ம், கேட்ச் ட்ராப் வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதுவும் சிம்பிளஸ்ட் ஆஃப் சிம்பிளஸ்ட் கேட்ச் அது. ஸோ ம். அது தப்பு தான் அப்படிதான் ஆகும். சோ அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு தே நீட் டூ ரீபில்ட் தேர் வின்னிங் வேஸ். ஏன்னா வந்துட்டு அவங்க தோத்த விதமே பார்த்தீங்கன்னா 160 அடிச்சுட்டு லைக் தே சேஸ்ட் இட் அண்ட் தே வான் திஸ் மேட்ச். சோ இந்த மேட்ச் வந்து நம்ம பிட்ச் ரிப்போர்ட் வருவோம். சோ இந்த மேட்ச்ல எவ்வளோ அடிச்சா லக்னோ ஆர் ஆஸ் லைக் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் என்னன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்ல இந்த பிட்ச்ல. இக்கானா ஸ்டேடியம் லக்னோல நடக்குது. என்ன பொறுத்தவரைக்கும் வந்து ஸ்லோவா தான் இருக்கும் ஆக்சுவலா பொதுவா அந்த பிட்ச்சு. ஆனா ம். கடைசியா 2020 இந்த உமன்ஸ் பிரீமியர் ஐபிஎல்லா இருக்கட்டும் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் வென்யூவா வந்திருக்கு. ஸோ 50, 50ன்ற கார்னரா வந்திருக்கு. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப நடக்கிற பேட்டிங் இதெல்லாம் வச்சு பார்த்தா, ம். 200 பாஸ் ஸ்கோர கன்ஃபார்ம் அடிச்சே ஆகணுமோ அப்படின்னு தோணுது. 205 வில் பி வின்னிங் ஸ்கோர்ன்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்தவரைக்கும். 205 அவ்வளோ அடிக்கணும்ன்றியா இந்த பிட்ச்ல நீ? இல்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கடைசியா வந்து உமன்ஸ் ஐபிஎல்ல கூட பார்த்தீங்கன்னா, 200லாம் வந்து கன்சிஸ்டன்ட்டா அங்க அடிச்சிருக்காங்க. 180, 200ன்றபோது. கடைசியா இந்த மேட்ச்ல ம். கூட 200 நெறைய வந்திருக்குன்றபோது, ஸோ ஃபர்ஸ்ட் இருந்த மாரி இப்ப காணோம் இல்லையோன்ற மாரி இருக்கு. எனக்கு பொறுத்தவரைக்கும். ஸோ 200 ம். வில் பி எ வின்னிங் ஸ்கோர்ன்னு ம். தோணுது. புரியுது, புரியுது. ஆக்சுவலா வந்துட்டு நீ 190, 200 அப்படின்னு நெனைக்கிறேன் நான் என்னவோ. ஓகே. ஸோ வந்துட்டு ஆ லைக் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் வந்து 200 லைக் அப்படின்னு நம்ப 200ன்னு வச்சுப்போமா? 190ன்னு எக்ஸாக்ட்டா. வச்சுக்கலாம். ஆவரேஜ் வின்னிங் 190 to 195. 205, 200 பிளஸ் அடிச்சீங்கன்னா கன்ஃபார்ம் வின் தான் நெனைக்கிறேன். 75% சான்சஸ் இருக்கு. ஓகே. 75% ஓகே. ஸோ நம்ப வந்துட்டு ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் வந்துட்டு ஒரு 190 அப்படின்ற மாரி செட் பண்ணிப்போம். எனக்கு தெரிஞ்சு ஓகே. நான் சொன்ன மாரி அதுவே போதும்னு தான் நெனைக்கிறேன் இந்த மேட்ச்சு. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு பிளேயிங் 11 வருவோம். ஸோ லக்னோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீ என்ன நினைக்கிற? பிளேயிங் 11ல சேஞ்ச் கொண்டு வரணுமா? கம்பேர் டூ லாஸ்ட் மேட்ச்? பிளேயிங் 11 சேஞ்ச் பண்ணுவாங்க. பிளேயிங் ஆர்டர்ல கன்ஃபார்ம் கொண்டு வந்தே ஆகணும். எய்டம் மார்க்ரம் அண்ட் மிச்சல் மார்ஷ் ஷுட் ஓப்பன். அண்ட் போரன் ஷுட் கம் வித் நம்பர் 3 ஃபார் ஷூர். அப்படிலாம் அந்த டீம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க 3 பேர் தான் உங்களுக்கு போன வருஷம் வந்து மொத்த ரன் அடிச்சிருக்காங்க டீமுக்கு. ஆ. மார்ச் ஒரு 600 ரன்னு, பூரன் ஒரு 450 ரன்னு, மார்க்கன் 500 ரன்னும்போது, அவங்க ம். ஓரளவுக்கு ஒரு 12 பாயிண்ட்ஸோ 13 பாயிண்ட்ஸோ போன சீசன் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அது மொத்தமாவே காரணம் அந்த 3 பேர் தான். ஸோ வந்து ம். அந்த ஆர்டர நீங்க எனக்கு மாத்துறது எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல. பன்த் அட் 4 அவர் அடிக்கிறாரோ இல்லையோ ஒரு 4 தான் ஆடி ஆகணும். வேற வழி கிடையாது. ஏன்னா இவங்க இந்த டாப் 3 அடிச்சா மட்டும் தான் ஒரு வாய்ப்புன்ற மாரி தான் இருக்கு எனக்கு பொறுத்தவரைக்கும் அவங்க டீம். ம். பேட்டிங்க பொறுத்தவரைக்கும். ம். பட் எனக்கு அதே நீ மாரி போன மேட்ச் திக்வேஷ் ராத்திலாம் டிராப் பண்ணது ரொம்ப கிரைம்ங்க. அவர் கண்டிப்பா ஆடியிருப்பார் நானா இருந்தா. அவர டிராப்பே பண்ணக்கூடாது. திக்வேஷ் ராத்தி இஸ் அ மேட்ச் வின்னர் போன சீசன்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு. அந்த சேஞ்ச அவங்க கொண்டு வரணும். திக்வேஷ் ராத்தி நானா இருந்தா உள்ள கன்ஃபார்ம் ஆடுவேன். ம்ஹ்ஹ்ம். ஓகே. அண்ட் ஸோ நீ சொன்ன பாயிண்ட் ஆக்சுவலா கரெக்ட் தான். லைக் லாஸ்ட் சீசன் வந்துட்டு லைக் அவங்க தான் ஸ்டெப் அப் பண்ணி ஆடுனாங்க. பட் எனக்கு என்னமோ இந்த சீசன் வந்துட்டு லைக் நிக்கோலஸ் பூரன் வந்து அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்லன்னு தோணுது. ஃபார்ம்ல அதான் ஆ. நான் சொல்றேன். ஃபார்ம்லே இல்லாத ஒரு பேட்ஸ்மேன வந்து அவர ஃபர்ஸ்ட் செட்டில் ஆட விட்டுட்டு டைம் எக்ஸ்ட்ரா தரணும். நீங்க கடைசில வந்து பிரஷர் பண்ணி அடி ஃபர்ஸ்ட் பால்ல அவர் அந்த ஃபார்ம்லே இல்ல. அதான் நானும் சொல்றேன். 3ல போனா ம். அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால்ஸ் இருக்கும். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் இருக்கும். அவர் இன்னிங்ஸ் அவர் கேப்பபிலிட்டி இருக்கு. செட்டில் ஆனா எனி டைம் ஹி கேன் டேக் எ மேட்ச் அவே. சோ வந்து அவர 3 அனுப்புறது தான் என்ன பொறுத்தவரைக்கும் கரெக்ட்டான ஒரு இதுவா இருக்குமோன்னு தோணுது. ம். ஏன்னா இத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, லைக் நிக்கோலஸ் பூரனுக்கு வந்துட்டு லைக் தே கேவ் மோர் சான்சஸ் கம்பேர்ட் டூ அதர்ஸ். ஸோ அவர் வந்துட்டு அவரோட அந்த லைக் பாஸ் ஹிஸ்டரி இருக்கனால, லைக் தே கேவ் அரவுண்ட் லைக் பிரிட்டி நம்பர் ஆஃப் சான்சஸ். அண்ட் ஆல்சோ நீ பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் பதனி வந்து போன மேட்ச் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. லைக் கம்பேர்ட் டூ அதர்ஸ். ஸோ எனக்கு என்னமோ யங்ஸ்டர்ஸ் லைக் தே கேன் பிரிஃபர் ஆயுஷ் பதனி ஆல்சோ. பட் ஆனா அந்த பேட்டிங் லைன் அப் மேபி மாத்தி தான் ஆவணும். ஸோ மேபி ஆயுஷ் பதனி வந்துட்டு கீழ இறக்கிட்டு, மேபி தே கேன் பிரிங் மக்ரம் லைக் அபோவ் அண்ட் ஆல்சோ ஆயுஷ் பதனிய வந்துட்டு நீ ஒரு ஃபினிஷரா ஆட வைக்கலாம். ஸோ நல்லா அதுதான் தான் வந்து பண்ணியிருக்காரு உங்களுக்கு ரோல். அவர் இன்னும் அவர மாத்த அவசியம் கிடையாது. ம். அண்ட் எனக்கு வந்துட்டு ஆயுஷ் பதனி வந்துட்டு போன மேட்ச் நல்லா தான் ஆடுனாரு.
பட் ஸ்டில் அந்த ஏடன் மக்ரம் ரோலே வந்துட்டு மாறி போயிடுது. அவர் வந்துட்டு அந்த ஃபினிஷர் ரோல் பண்றக்கூடிய ஆள் கிடையாது. அட் த அதர் எண்ட் பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் பத்தின் வந்துட்டு ஃபினிஷிங் நல்லா பண்ணுவாரு. ஸோ எனக்கு என்னமோ அந்த சேஞ்ச் பண்ண நல்லாருக்கும்னு தோணுது. அண்ட் யாஹ்! ஸோ பிளேயிங் 11 பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நீ நம்ம இவர பத்தி பஞ்சாப் நம்பர் அ ஆர்ஆரோட பிளேயிங் 11 பத்தி வருவோம். ஸோ அவங்க ஆனா ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறியா? இல்ல சேஞ்சஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. சேஞ்சஸ் பண்ணா மேபி துஷார் தேஷ்பாண்டே, பிரிகேஷ் சர்மா அவங்க மாறி மாறி ஆடிட்டு இருக்காங்க. மேபி அந்த ஒரு சேஞ்ச் தான் பண்ணுவாங்களா இருக்கும். ஆனா டோனன் ஃபெரேரா எனக்கு தெரிஞ்சு அவர் தான் கண்டினியூ பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த போன போன ல- ல- போன மேட்ச் லாஸ்ட் முன்னாடி மேட்ச் பாத்தீங்கன்னா அவர் தான் ஒரு ஒரு 60 70 ஆட் ரன்ஸ் அடிச்சாரு குவிக் டைம்ல வந்து. அதனால தான் ஒரு டீசென்டான 160 டோட்டலுக்கு வந்தாங்க. ஸோ அவரை டிராப் ம். பண்ணுவாங்களான்றது தெரியல. ஸோ அவங்க ஸ்டிக் வச்சு சேம் பிளேயிங்ல வந்தான்னு நினைக்கிறேன் நான். ம். அண்ட் எனக்கு வந்து ஒரு கன்சர்னா இருக்குது என்னன்னா, ராஜஸ்தான்ல எதுக்கு வந்துட்டு அவங்க துஷார் தேஷ்பாண்டேவையும், அந்த பிரிஜேஷ் சர்மாவையும் மாத்தி மாத்தி ஆடின்னு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. இல்ல ஒருத்தர் விஜய் வந்துட்டு சர்மா அது பிட்ச்க்கு ம், அவங்க பிட்ச்சுக்கு ஏத்த மாரி ஆடுறாங்க. ஏன்னா விஜய் சர்மா அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காரு ஆக்சுவலா. டீசென்ட்டா சூப்பரா ம். பண்ணிருக்காரு. நல்லா இல்ல, தான் இல்ல. அன்னைக்கு கூட அது ஆக்சுவலா நல்லா தான் போட்டாரு. அது எனக்கு ஃபைன் தான். பட் ஆனா ஒரு பிளேயர் மென்டாலிட்டி என்னன்னு லைக் அவர் எப்படி இருக்கும்னு நெனச்சு பாரேன். இப்போ ஒரு மேட்ச் அவர் நல்லா ஒரு 4 விக்கெட் அடிக்கிறான்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் மேட்ச் நீ அவர உட்கார வைக்கிற வெளிய. இல்ல அதான் நான் எனக்கு தெரிஞ்சு ம், முன்னாடியே பேசிருவாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த பாருப்பா ஸ்லோ பிட்ச்னா நீ ஆட மாட்ட. இவன் தான் ஆடுவான். அப்படின்ற மாரி ஃபர்ஸ்ட்டே எனக்கு நிஜமா சொல்றேன். ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த மேட்ச் தான் நீங்க விகேஷ் சர்மா ஆடிட்டே டிராப் ஆயிட்டு, அடுத்த மேட்ச் துஷார் அதான். தேஷ்பாண்டே ஆடிட்டு, திருப்பி டிராப் ஆயிட்டு, அடுத்த மேட்ச் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரன் டிஃபெண்ட் பண்ணி குடுத்தாரு. சோ அந்த அதான். கான்ஃபிடன்ஸ்ல அவர் இருக்காருன்றபோது, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னு தான் எனக்கு நெனைக்கிறேன் நானு. மாறி மாறி தான் நீங்க ஆடுவீங்க. அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. ம்ஹ்ம். மாறி 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 முன்னாடியே சொல்லிடுவாங்கன்றியா? ஆமா, இந்த இல்லன்னா அந்த இந்த கிளாரிட்டி அவங்களுக்கு பிட்சஸ்னா கிடைக்காது. இவரு அதான். ஏன்னா வந்துட்டு அந்த மேபி அவங்க சொன்னாங்கன்னா ஓகே. இல்ல அந்த பட் ஆனா சேஞ்ச் வந்து அவங்க எப்பயாச்சும் பண்ணா பரவாயில்லங்க. அவங்க எல்லா மேட்ச்சுக்கும் பண்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னு தான் நெனைக்கிறேன் எனக்கு பொறுத்தவரைக்கும். ம்ஹ்ம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ப லைக் பிளேயர்ஸ் டூ வாட்ச் அவுட் ஃபார் போவோம். ஸோ நீ இந்த மேட்ச் பத்தி என்ன நெனைக்கிற? லைக் யார் வந்துட்டு ஆர்ஆர் சைட்ல வந்துட்டு பெர்ஃபார்ம் வெல். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்ஆர் பக்கம் வருவோம். ஸோ ஆர்ஆர்ல வந்துட்டு யார் பெர்ஃபார்ம் பண்ணா கண்டிப்பா அந்த மேட்ச் ஆர்ஆர் ஜெயிக்கும்னு நெனைக்கிறேன்? ஆர்ஆர் கன்ஃபார்ம் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு துருவ் ஜுரல் ரொம்ப கீயா இருப்பாரோன்னு தோணுது எனக்கு என்னவோ. ஏன்னா அவரு எக்ஸலென்ட்டா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. நீங்க ம். சூப்பரா எவால்வ் ஆயிருக்காரு ஒரு பிளேயராவும். நம்பர் 3ல வேற வராரு புதுசா இந்த வருஷம். நல்லாவும் பண்ணிருக்காரு. நீங்க குயிக் விக்கெட் சப்போஸ் ஜெய்ஸ்வால் இல்லனா சூரியவன்சி யாராச்சும் அவுட் ஆனா கூட, அவர் வந்து டேக் ம். பண்ணி சூப்பரா ஆடிருக்காரு. சோ அவரு தான் எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர்க்கு ஒரு வாட்ச் அவுட் பிளேயரா இருப்பாரோ அப்படின்னு தோணுது. ம். அண்ட் வந்துட்டு கேப்டன் பத்தி என்ன நெனைக்கிற? லைக் அவரு ஒரு கன்சர்னா இருக்காரு இந்த ஸ்குவாட்ல. இல்லங்க அவரு சுத்தமா எனக்கு தெரிஞ்சு டச்லயே இல்ல. ம். ஆனா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ம். பெர்ஃபார்ம் என் பண்ணி தான் ஆவணும். இல்ல அவங்க டீம் இதே மாரி இருந்துச்சுன்னா, அதுக்குன்னு எல்லா மேட்சும் டாப் 3 அடிச்சு அவங்களாலயும் போ முடியாது. இதுவும் ஜிடி ஃபார்முலா ம். கொண்டு வர மாரி இருக்கு. சோ அது வேலைக்கு ஆவாது. ம். அவர் கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆவணும். பிளே ஆஃப்ஸ்லாம் ம். போறாங்க அப்படின்னா. ம். ஓகே. அண்ட் பவுலிங்ல நீ என்ன சொல்ற? ஆர்ஆர்க்கு? பவுலிங்ல வந்து நான் அதான் பாலர் பேட்டிங்ல சொல்ட்டேன். பவுலிங்ல ம். எனக்கு தெரிஞ்சு ஆர்ச்சர் ரொம்ப கீயா இருப்பாரு. ஆர்ச்சர் ரொம்ப ம். ரொம்ப கீயா இருப்பாரு. அண்ட் எப்படி சொல்றது? ஆர்ச்சர் ஃபுல் ரிதம்ல இருக்காரு ஆக்சுவலா இந்த ஐபிஎல் செமையா போட்டிருக்காரு. சோ ஆர்ச்சர் நான் எடுக்கிறேன். இந்த டீம்ல வந்து பவுலிங் பாத்தீங்கன்னா பிரின்ஸ் யாதவ்ங்க. ஒரு பேங்கபிள் பவுலரா மாறிட்டு வராரு எனக்கு தெரிஞ்சு. சச் அ ம். யங் டேலண்ட் தான். ஆனா வந்து பியூட்டிஃபுல்லா போறாரு. பியூட்டிஃபுல்லா பிரஷர டெலிவரி பண்றாரு. ம். நீங்க இந்த பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா 254 அடிச்சாங்க. ஆனா லாஸ்ட் ஓவர்ல வந்து ம். 5 ரன்ஸ் போட்டு விக்கெட் எடுத்து குடுத்தாரு. அந்த மேட்ச்ல 24 ஃபார் 1 அப்படின்றது செம்ம அனாலிசிஸ் அது ஆக்சுவலா. ம். சரியான ஒரு ஆக்சுவலா 4 analysis. ஓவர்ஸ் 24 அண்ட் லைக் அந்த 250 அடிச்சதுல அவர் 4 ஓவருக்கு 24 தான் குடுத்திருக்காருன்னா, இட்ஸ் நாட் லைக் சரியான எ ஒரு கைண்ட் அதான் ஆஃப் சொல்றேன். அவரு நான் நார்மல் கன்ஃபார்ம் திங். பேக்கபிள் பிளேயரா பார்ப்பேன். ம். பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு அவங்க டீம்லயே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்ல டச்ல இருக்காரு. இந்த எல்லா மேட்சும் மார்க்கம் தான் எனக்கு ஏதோ நல்லா டச்ல இருக்க மாரி தோணுது. ஒரு ஃபர்ஸ்ட் ம். மேட்ச்லயே பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 50 அடிச்சாரு. ஒரு 30 அவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணி அந்த ஆர்சிபி மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல ஒரு 6லாம் அடிச்சு நல்ல ரிதம்ல வந்தாரு. ஒரு மட்டமான ஒரு பால்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு ஆக்சுவலா. ம். சோ வந்து என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து மார்க்ரமையும் பிரின்ஸ் யாதவையும் அவங்க டீம்ல இருந்து எடுக்கிறேன். ம்ஹ்ஹ்ம். ஓகே. ஸோ ஆக்சுவலா நான் வந்து பார்த்தீங்கன்னா, லக்னோல வந்துட்டு ஐ அம் கோயிங் வித் மிச்சல் மார்ஷ். ஸோ எனக்கு ஓகே. என்ன லைக் ஃபீல் ஆகுதுன்னா, ஆர்ச்சர வந்துட்டு லைக் லைக் டேக் டவுன் பண்ணக்கூடிய லைக் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அப்படின்னு எனக்கு மிச்சல் மார்ஷ் தோணுது. ஏன்னா, அவர் அந்த ஆஸ்திரேலியன் பிட்சஸ்ல ஆடக்கூடிய பவுலரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா ஆடுவார்ன்னு ஃபீல் ஃபீல் பண்றேன். ஸோ ஓகே. அதே மாரி ஆர்ஆர்ல த்ரெட்டனா இருக்கிறது நான் லைக் நெனச்ச மாரி நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான். ஸோ ஆர்ச்சர் வந்துட்டு லைக் இஃப் ஹி கெட்ஸ் இன்டு தட் ரிதம்னு வச்சுக்கோ. லைக் லாஸ்ட் லாஸ்ட் மேட்ச் ககில் சரபாடா ஜிடிக்கு வந்த மாரி. இல்ல ஸோ ஆக்சுவலி ஆல்டர்னேஷன் ரிதம் தான். நீங்க பார்த்தீங்கன்னா, பர்பிள் கப்லயும் 9 விக்கெட்ஸோ, 8 விக்கெட்ஸோ எடுத்திருக்காரு. நல்ல எக்கானமியா வச்சிருக்காரு. டாட் பால்ஸும் பார்த்தீங்கன்னா, டாட் பால்ஸும் போட்டிருக்காருன்னு நெனைக்கிறேன் இந்த சீசன்.
ஆக்சுவலா நான் லைக் என்ன சொல்றேன்னா, லைக் அதாவது லைக் விக்கெட் டேக்கிங் அந்த கீ பிளேயரா அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா லைக் பவுலிங் லைனப்ல. ஏன்னா வந்துட்டு லைக் ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்காருன்னு ஃபீல் ஆகுது. ஸோ அவர் வந்துட்டு லைக் இஃப் ஹி கெட் இன்டு தட் ஃபார்ம்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமாயிடும். லைக் ஆர்ஆர் வந்து லைக் தே வில் பி பேக் இன்டு தேர் வின்னிங் வேஸ். ஸோ ஓகே. அவர் வந்து கீ ரோல் ப்ளே பண்ணுவான்னு தோணுது. அண்ட் பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கு வந்துட்டு ஜெய்ஸ்வால்ங்க. ஐ அம் ம். கோயிங் வித் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால். ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அடிச்சாருன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் வின். ஸோ ஐ அம் கோயிங் வித் ஆர்ஆர் லைக் ஜெய்ஸ்வால் அண்ட் லக்னோல வந்து மிச்சல் மார்ஷ். ஸோ பவுலிங்ல எனக்கு அந்த அளவுக்கு பத்தி தெரில. ஸோ அது பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபைனல் செக்மெண்ட் போயிடலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி த ப்ரெடிக்ஷன் டைம். ஸோ ரித்து, நீ என்ன சொல்ற? யார் ஜெயிப்பான்னு நினைக்கிற இந்த மேட்ச்? என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஹல்லா போல்னு நினைக்கிறேன். ஹல்லா போல் கன்ஃபார்ம் நாளைக்கு ஒரு கம்பேக் கொடுப்பாங்களோ அப்படின்னு தோணுது. நீங்க ம் சொல்ற மாதிரி ஜெய்ஸ்வாலும் வந்து 2 மேட்சும் சரியா அடிக்கல. ஸோ ஜெய்ஸ்வால் டியூ ஃபார் பிக் ஸ்கோர். பராகும் ம் இன்னும் சுத்தமா ஆடல. அவரும் டியூ ஃபார் பிக் ஸ்கோர். நிறைய இருக்கு. அதே மாதிரி எனக்கு என்னவோ ஓவராலா பார்க்கும்போது ராஜஸ்தான் தான் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ்ல ஹையா இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி எங்க பூரன் சுத்தமா ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. அவங்க பந்து ஒரு மேட்ச் தான் அடிச்சிருக்காரு, பெரிய ஃபார்ம்ல இல்ல. மிச்சல் ம் மாசம் ஒரே ஒரு 30 தான் அடிச்சிருக்காரு, ஃபார்ம்ல இல்ல. மார்க்ரம் ஒருத்தர் தான் கன்சிஸ்டன்டா வர. அந்த மாதிரி இந்த பதோனி நல்லா ஆடிட்டு இருக்காருன்ற போது எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் பேட்டிங் லைனப் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. பவுலிங் லைனப் ரெண்டுமே ஈக்குவலா இருந்தாலும் இந்த ஸ்பின்னர்ஸ் பார்த்தா ரவி பிஷ்ணாய் ஜடேஜான்றப்போ அந்த ஏஜையும் இருக்கிறதுனால வந்து ராஜஸ்தானுக்கு எஜ்ஜு தரேன். 55-45, 56-44ன்னு வச்சுக்கலாமே. ம் 56-44 ராஜஸ்தானுக்கு எஜ்ஜு தரேன். ஓகே. ஸோ நான் வந்து லைக் ஐம் கோயிங் வித் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் இந்த மேட்சும். பட் ஐ எம் கிவிங் லைக் 52-48. அது ஏன் நான் சொல்றேன்னா, லைக் த த ஒன் ஹூ இஸ் கோயிங் டு டூ அ குட் கேப்டன்சி இஸ் கோயிங் டு வின் திஸ் மேட்ச். ஏன்னா அப்பனா வந்துட்டு நீங்க அப்பனா பந்த் ஜெயிக்க வாய்ப்பு ஆஹ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இந்த மேட்ச் வந்துட்டு லைக் ஒரு லைக் ஸ்ட்ரென்த் வைஸ் பாத்தீங்கன்னா லைக் மோஸ்டா லைக் ரெண்டு சைடுமே வந்துட்டு குட் பிளேயர்ஸ் இருக்காங்க. பவுலிங்லயும் சரி, பேட்டிங்லயும் சரி. பட் ஆனா த ஒன் ஹூ இஸ் கோயிங் டு டூ பெட்டர் கேப்டன்சி லைக் எனக்கு என்னமோ ரியான் பராக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 4 மேட்சஸ் பெர்ஃபெக்ட்டா கேப்டன்சி பண்ணாரு. நெக்ஸ்ட் 2 மேட்சஸ் தான் வந்துட்டு அவங்க அதுவும் வந்துட்டு கேப்டன்சில எதுவும் இல்ல இஷ்யூ இல்ல. கேப்டன்சி ஹெல்ப் பண்ணீங்க. ஆ ஏன்னா 160 ரன்ஸ் கேப்டன்சி. வச்சு அவங்க புல் ம் பேக் பண்ணிட்டு போனாங்க. நல்லா தான் ஸோ பண்ணிருக்காரு கேப்டன்சி. கேப்டன்சி எனக்கு என்னமோ லைக் ரியான் பராக் வந்துட்டு நல்லா பண்றான்னு தோணுது. ஸோ பேட்டிங்ல எனக்கு தான் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல. ம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு ஐ அம் கோயிங் வித் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆ பட் ஆனா லைக் இன்ட்ரஸ்டிங் மேட்சா இருக்கும்னு தோணுது இந்த மேட்ச். லைக் ஏன்னா 2 டீமுமே வந்துட்டு தே வாண்ட் லைக் தே நீட் டூ வின் சோ தட் தே வில் பி இன் கம்ஃபர்டபிள் பொசிஷன். ஸோ அவங்க வந்துட்டு இப்போ ஒன்ஸ் அவங்க வந்துட்டு அது அந்த இது பொசிஷன் விட்டு போனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திரும்பி கஷ்டமாயிடும் இந்த மேட்ச் தோத்தா. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் க்ளோசிங் தாட்ஸ் வந்துடலாம். ரித்து என்ன நினைக்கிற? ஏதாச்சும் சொல்ல வேண்டியது இருக்கா நம்ம மக்களுக்கு? இல்ல ஒன்னும் சொல்ல வேண்டியது இல்ல. அதான் ஐபிஎல்னு சொன்னோம். நீங்க பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எச் ஜெயிச்சதுனால 50 ரன்ஸ் மார்ஜின்ல ஜெயிச்சதுனால அவங்க 3 பிளேஸ் போயிட்டாங்க இன்னைக்கு. ஸோ வந்து ம். ஆர்சிபிக்கு கீழ அவங்க இருக்காங்க. அதுக்கு கீழ ராஜஸ்தான் இருக்கு. த டேபிள் இஸ் மூவிங் வெரி ஃபாஸ்ட். அதனால போக ம். போக இன்னும் வர மேட்சஸ்ல பயங்கரமா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன் நான். ம். ஆக்சுவலா இதுல வந்துட்டு நீ சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, அந்த 4த் பொசிஷனுக்கு தாண்டி மீதி இருக்க எல்லா டீமுமே ரொம்பவே ஸ்ட்ரகிளிங் பண்ணி தான் இருக்காங்க. ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இருக்காங்க. இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபியும் வந்து சம ரிதம்ல இருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களே கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கிறதுனால தெரியும். இந்த பஞ்சாப் கிங்ஸ தவிர எல்லா டீமும் கொஞ்சம் டேஞ்சர்ல தான் இருக்காங்க. ம். நீங்க டேபிள் எடுத்து அதுதான். பார்த்தீங்கன்னா, ம். பஞ்சாப் 11 பாயிண்ட்ஸ்ல இருக்கான். உங்களுக்கு அப்புறம் ம். பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட்ஸ்ல இப்ப 3 டீம் ஆயிடுச்சு உங்களுக்கு. ம். ராஜஸ்தான், ஆர்சிபி, எஸ்ஆர்எச். அது கீழ 6 பாயிண்ட்ஸ்ல திருப்பி வந்து டெல்லி உங்களுக்கு டெல்லி இருக்கு, ஜிடி இருக்கு. திருப்பி கீழ ம். பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ்ல 3 டீம் இருக்கு. லக்னோ, ம். ம். சிஎஸ்கே இதுன்னு சொல்லிட்டு கொல்கத்தா எனக்கு அவுட் ஆஃப் டோர்னமெண்ட் தான் கன்ஃபார்ம் அது. வுட்டன் ஸ்பூன் ம். தான். ஸோ வந்து ம். டோர்னமெண்ட் வந்து ரொம்ப சீரியஸா போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன மாரி இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகுதுன்ட்டு. ம். பொறுத்து தான் பார்ப்போம். ஏன்னா வந்துட்டு இந்த மேட்ச்ல லைக் இஃப் லக்னோ வின்ஸ்ன்னு வச்சுக்கோயேன், இன்னும் லைக் காம்படிஷன் ரொம்ப ஹெவி ஆயிடும். ஏன்னா வந்துட்டு 7 மேட்சஸ்ல தே வில் வின் 3 மேட்சஸ். ஸோ 6 பாயிண்ட்ஸ் ஆமா. அவங்களும் வந்துருவாங்க. ஸோ ம். இது அப்படியே இன்னும் கொஞ்சம் காம்படிஷன் ஏத்தும். லைக் அந்த ஆமா. லாஸ்ட் பொசிஷன் யார் ஃபில் பண்ணுவான்ட்டு. அண்ட் ஆக்சுவலா ஆர்ஆரும் அதுக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு லக்னோ ஜெயிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. நான் சொல்லலாம் தான் நெனைச்சேன். இன்னும் நாளைக்கு ராஜஸ்தான் ஜெயிச்சிருமோன்னு தோணுது. அதனால தான் அந்த ம். ஜெயிச்சு மாத்தி அதுதான். ஸோ அதுதான். லைக் எப்படி இருந்தாலுமே நான் என்ன நினைக்கிறேன்னா, இஃப் இஃப் லக்னோ வின்ஸ்னா இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸ் ஆயிடும். லைக் கண்டிப்பா. டேபிள். ஆர்ஆருக்கும் வந்துட்டு கொஞ்சம் பயம் வந்துரும். ஏன்னா அவங்க 7 மேட்ச்ல 8ன்னும்போது அவங்க கொஞ்சம் லைக் லாஸ் பண்ணினே இருக்காங்க. ஏன்னா நம்ம ஆர்ஆர் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆமாமா. 4 மேட்ச் ஜெயிப்பாங்க. அப்புறம் லைனா அப்படியே தோத்துன்னு வருவாங்க. அதே ஸோ அந்த ஸ்கிரிப்ட் போற மாரி ஆயிடும். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு.
அண்ட் யா ஸோ லைக் தேங்க்ஸ் யூஎஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நாங்கள் வந்துட்டு நாளைக்கு நாளைக்கு இந்த மேட்ச் பற்றி ரிவ்யூ பண்ணுவோம். அண்ட் நாளன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்ச் இருக்கு. ஸோ லைக் எல் கிளாசிகோ. ஸோ அதுக்கும் நாங்கள் வந்துட்டு ப்ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ மறக்காம இந்த சேனலை வந்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அண்ட் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு லைக் ஷேர் பண்ணுங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு லைக் தே வில் ஹாவ் சம் ஈகர்னஸ் டு வாட்ச் ஃபார் இஃப் தே வாட்ச் கிரிக்கெட்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யா ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் மிஸ்டர் கியூடாக் ஃபார் ஜாயினிங் திஸ் வீடியோ. இதோட நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். அண்ட் பை பை. சியர்ஸ்.